Hi friends, welcome to ரசகுல்லா சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு கார பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சுலபமா செய்யலாங்க. 10 நிமிஷத்திலே கார பட்டர் முறுக்கு நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து லைட்டா வறுத்துக்கோங்க. ரொம்பவும் கலர் மாறக்கூடாது. லைட்டா பொன்னிறம் ஆவற மாதிரி வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அந்த சூட்லேயே லேசாக வறுத்துட்டு இதை ரெண்டையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கலர் மாற வரையெல்லாம் வறுக்க வேணாம், லைட்டாக சூடானால் போதும். ஓகே, இப்போ நம்ம ஆற வச்சிருக்க இந்த உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ இந்த அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். அதுக்காக இந்த மாதிரி ஜலிச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. நல்லா பண்ணியாச்சு. இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, ஸ்மெல் நல்லா இருக்கும். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் 1/2 கப் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு நான் இதுக்கு வந்து 1 ஸ்டார் இருக்க மாதிரி அச்சு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் எடுத்திருக்கேன். இதை வந்து முறுக்கு பிழிகிற மாதிரி சின்ன சின்ன முறுக்காக தான் நான் போடுறேன். நீங்கள் முறுக்கு மாதிரியே போட்டுக்கலாம், இல்லை நீட்டமாகவும் போட்டு நல்லா செவந்து வந்தப்புறம் எடுத்துக்கலாம். எனக்கு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா முறுக்கு. 10 நிமிஷத்துலேயே சூப்பரான கார பட்டர் முறுக்கு தயார். இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான டிஷ்ஷஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.